திருக்குறள். ஒன்னார் தெறலும் உவந்தாரை யாக்களும் எண்ணின் தவத்தான் வரும். குறள் விளக்கம். தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும். இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான் இலக்கு என அறிவிப்பு. ரூபாய் 29க்கு 1 கிலோ பாரத் அரிசி மத்திய அரசு அறிவிப்பு. அண்ணா நினைவு நாள் திமுக அமைதி பேரணி நினைவிடத்தில் மரியாதை. வெள்ள நிவாரண நிதியாக 1 பைசா கூட வரவில்லை TR பாலு. பட்டா பெயர் மாற்ற லஞ்சம் கிராம நிர்வாக அலுவலர் கைது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான் இலக்கு என அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். நெருங்கி வரும் 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை. இத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று தெரிவித்துள்ள விஜய் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்று அறிவித்துள்ளார். விஜய் மக்கள் இயக்கம் சமீப காலமாக அரசியல் நிகழ்வுகளில் அதிக ஆர்வம் காட்டி வந்தது. நடிகர் விஜயும் பல்வேறு அணி நிர்வாகிகளுடன் அவ்வப்போது ஆலோசனையில் ஈடுபட்டு இயக்கம் சார்பில் பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி வந்தார். இதன் தொடர்ச்சியாக கடந்த 25ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டி மாவட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் விஜய் புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும் கட்சி தலைவராக அவரே செயல்படுவார் என்றும் தகவல் வெளியானது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பெயரை விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேற்று பதிவு செய்தார். அதன்படி தேர்தல் ஆணையத்தில் விஜயின் கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் என்ற முறையில் நடிகர் விஜய் தனது முதல் அறிக்கையை நேற்று வெளியிட்டார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: தற்போதைய அரசியல் சூழலில் நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம். இவ்வாறு இருபுறமும் நமது ஒற்றுமை முன்னேற்றத்துக்கான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. என்னால் முடிந்தவரை தமிழக மக்களுக்கு இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பது எனது நீண்டகால எண்ணம். எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவர் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எனது தலைமையில் அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்த பிறகு வரும் மக்களவை தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாடு மக்களுக்கான நமது அரசியல் பயணம் தொடங்கும். இடைப்பட்ட காலத்தில் கட்சி தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். கடந்த 25ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் கட்சியின் தலைவர், தலைமை நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளுக்கு முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2024 மக்களவை தேர்தலில் நாம் போட்டியிடுவது இல்லை என்றும், இத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு செயற்குழுவில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விஜய் தெரிவித்துள்ளார். விஜய் புதிய கட்சி தொடங்கியதை அடுத்து தமிழகம், புதுச்சேரியில் உள்ள ரசிகர்கள் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்து மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். ரூபாய் 29க்கு 1 கிலோ பாரத் அரிசி மத்திய அரசு அறிவிப்பு. விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் பாரத் அரிசி என்ற பெயரில் சில்லறை சந்தையில் ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு நேற்று அறிவித்தது. இந்த அரிசி அடுத்த வாரம் முதல் கடைகளில் கிடைக்கும். இணைய வழியிலும் விற்பனை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் முதல் இந்த அரிசி சந்தைகளில் கிடைக்கும். 5 கிலோ மற்றும் 10 கிலோ பைகளாக இவை விற்பனை செய்யப்படும். பாரத் அரிசி விற்பனைக்காக முதல் கட்டமாக 5 லட்சம்
டன் அரிசியை மத்திய அரசு ஒதுக்க உள்ளது. ஏற்கனவே பாரத் ஆட்டா என்ற பெயரில் ரூபாய் 27.50 காசுக்கு 1 கிலோ கோதுமை மாவும், பாரத் பருப்பு என்ற பெயரில் ரூபாய் 60க்கும் 1 கிலோ சென்னாவும் மத்திய அரசு சில்லறை சந்தையில் விற்பனை செய்து வருகிறது. அண்ணா நினைவு நாள். திமுக அமைதி பேரணி நினைவிடத்தில் மரியாதை. பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி திமுக சார்பில் அமைதி பேரணி இன்று காலை நடைபெற்றது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் சேப்பாக்கத்தில் இருந்து அண்ணா சதுக்கம் நோக்கி திமுகவினரின் அமைதி பேரணியாக சென்றனர். பேரணியில் அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து மெரினாவில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், டி.ஆர். பாலு, மா. சுப்பிரமணியன், கனிமொழி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வெள்ள நிவாரண நிதியாக 1 பைசா கூட வரவில்லை. டி.ஆர். பாலு. பாராளுமன்ற மக்களவையில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பாராளுமன்ற திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலுவும் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு பாராமுகம் காட்டுவதாக பல விஷயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக நீட் விலக்கு விவகாரம், வெள்ள நிவாரண நிதி, மதுரை ஏ, சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள், சேது சமுத்திர திட்டம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி பேசினார். தமிழகத்தில் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய மந்திரிகள், அதிகாரிகள் குழு பார்வையிட்டதையும், ஏற்பட்ட சேதங்களுக்கு ரூபாய் 37,000 கோடி கேட்டு முதலமைச்சர் பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்தியதையும், அனைத்து கட்சி எம்பிக்கள் உள்துறை மந்திரியிடம் நேரில் வற்புறுத்தியதையும் குறிப்பிட்ட டி.ஆர். பாலு இதுவரை 1 பைசா கூட வரவில்லை என கூறி ஆதங்கப்பட்டார். மேலும் குடியுரிமை திருத்த சட்டத்தில் முஸ்லிம்கள், இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படாததை சுட்டிக்காட்டிய அவர், மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் அவற்றை ஏற்கவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். 2014ஆம் ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்ததாக கூறி குறிப்பிட்ட அவர், அப்படியெனில் இதுவரை 20 கோடி வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். இதுபோல ஜிஎஸ்டி திட்டத்தின் குறைகளை எடுத்துரைத்தார். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசு உதவவில்லை என குறை கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் ரூபாய் 3,000ஆக உயர்த்த கோரிக்கை விடுத்தார். இறுதியாக மாநில அரசுகளில் கவர்னர்களின் தலையீடு விவகாரத்தையும் குறிப்பிட்டார். நெல்லையில் விலை உயர்ந்த நாய் திருட்டு, போலீசார் விசாரணை. தச்சநல்லூர் பாலாஜி அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன். இவர் தனது வீட்டில் விலை உயர்ந்த நாயை வளர்த்து வந்தார். இந்நிலையில் அந்த நாயை காணவில்லை. இது குறித்து அவர் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ராதாபுரத்தில் 2வது நாளாக ஆட்சியர் ஆய்வு. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் 2வது நாளான வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியர் காப்ப கார்த்திகேயன் பண்ணையார்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். ராதாபுரம் வட்டம் கூடங்குளம் ஊராட்சியில் நடைபெற்ற தூய்மை பணிகள், இவ்வூராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். தொடர்ந்து ராதாபுரம் அருகே உள்ள பண்ணையார்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் உலக ஈரநில தினம் 2024ஐ ஒட்டி வனத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு தூண்டு பிரசுரங்களை வெளியிட்டு மாணவர்களுக்கு வழங்கினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வன அலுவலர் முருகன், நாங்குநேரி காவல் உதவி கண்காணிப்பாளர் வி. பிரசன்னகுமார், ராதாபுரம் வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பட்டா பெயர் மாற்ற லஞ்சம், கிராம நிர்வாக அலுவலர் கைது. மாடூர் அருகே உள்ள பன்னீர் ஊத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் சண்முகையா. இவருக்கு சொந்தமான நிலத்தை தனது மனைவி மானத்தி அம்மாள் பெயருக்கு பட்டா மாற்றி தரக்கோரி சுண்டன்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அருணாச்சலத்திடம் விண்ணப்பித்தார். விண்ணப்பித்து பல நாட்கள் ஆகியும் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை. இது தொடர்பாக அவர் கிராம நிர்வாக அலுவலர் அருணாச்சலத்திடம் கேட்டதற்கு அவர் பட்டா பெயர் மாறுதலுக்கு ரூபாய் 5,000 லஞ்சம் கேட்டார். இது குறித்து சண்முகையா திருநெல்வேலி ஊழல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் அளித்த ரூபாய் 5,000ஐ வாங்கி சென்று வெள்ளிக்கிழமை கிராம நிர்வாக அலுவலர் அருணாச்சலத்திடம் கொடுத்தார். அப்போது அங்கு சென்ற ஊழல் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் ராபின் ஞானசிங் தலைமையிலான போலீசார் அருணாச்சலத்தை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாளை சீவிளப்பேரி சாலையை சீரமைக்க கோரிக்கை.
பாளையங்கோட்டை சீவலப்பேரி சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. SDBI கட்சியின் பாளை பகுதி கூட்டம் சாந்தி நகரில் நடைபெற்றது. பகுதி தலைவர் அரசடி மீரான் தலைமை வகித்தார். பகுதி செயலர் சாத்தை நிஜாமுதீன் வரவேற்றார். வழக்குரைஞர் ஆரிப் பாக்ஷா, பாளை மஜீத் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநகராட்சி பகுதியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாய் தொல்லைகளை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பு கவனம் எடுக்க வேண்டும். பாளை சீவலப்பேரி சாலை சேதமடைந்துள்ளதால் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. அந்த சாலையை சீரமைக்க வேண்டும். பாளை மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. விபத்தில் காயமடைந்த மாணவர் உயிரிழப்பு. பழங்குடி அருகே உள்ள ரோஸ்மியாபுரம் நதிப்பாறையை சேர்ந்த சாலமன் மகன் விஜய் சாமி. இவர் பழங்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் BCom 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த திங்கட்கிழமை கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் பலத்த காயமடைந்தார். அவரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். இது குறித்து பணகுடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அணவன் குடியிருப்பில் புகுந்த வனவிலங்குகள், அச்சத்தில் கிராம மக்கள். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பாபநாசம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மலையடிவார கிராமமான அணவன் குடியிருப்பு கிராமத்தில் மா, வாழை, கரும்பு, நெல் உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். மேலும் வீடுகளில் மாடு, ஆடு உள்ளிட்ட கால்நடைகளையும் வளர்த்து வருகின்றனர். மலையடிவார கிராமமாக இருப்பதால் அவ்வப்போது வன விலங்குகள் ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி செல்வதுண்டு. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் அணவன் குடியிருப்பை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் வீட்டு தொழுவத்தில் கட்டி போட்டிருந்த கன்று குட்டியை சிறுத்தை ஒன்று தாக்கி சென்றது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி அளவில் அணவன் குடியிருப்பை சேர்ந்த பால்ராஜ் என்பவரது வீட்டருகில் கரடி ஒன்று தனது குட்டியுடன் நடமாடியுள்ளது. மேலும் அணவன் குடியிருப்பை சேர்ந்த வெள்ளை பாண்டி மகன் சுடலைமணி என்பவரது வயலில் புகுந்த யானைகள் நெல் பயிர்களை சேதப்படுத்தி சென்றுள்ளன. ஒரு கிராமத்தில் அடுத்தடுத்த நாட்களில் சிறுத்தை, கரடி, யானை உள்ளிட்ட விலங்குகள் நுழைந்து கால்நடைகளை தாக்கியும் பயிர்களை சேதப்படுத்தியும் சென்றுள்ளதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். வன பகுதியிலிருந்து வனவிலங்குகள் வெளியேறாமல் தடுக்க அமைக்கப்பட்ட மின்வேலி, அகழி உள்ளிட்டவற்றை பராமரிக்கப்படாமல் இருப்பதால் தூர்த்து போய் வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைகின்றன. எனவே மின்வேலி, அகழி உள்ளிட்டவற்றை சீர்படுத்தி வனவிலங்குகள் வெளியேறாமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அணவன் குடியிருப்பு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடை செய்யும். நன்றி, வணக்கம்.